நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் அரசு சத்துணவு பொருட்களை ஏற்றி வந்த லாரியை 2 கிலோமீட்டர் துரத்தி பிடித்த மோட்டார் வாகன ஆய்வாளர் நித்யா. எந்த அடிப்படை ஆவணங்களும் இல்லாமல் TN 51 X 34 48 என்ற ஈச்சர் வாகனம் கடந்த 3 வருடமாக இயங்கி வருவதாக குற்றச்சாட்டு. உடனடியாக வாகனத்தை பறிமுதல் செய்த மோட்டார் வாகன ஆய்வாளர். இதுகுறித்து மோட்டார் வாகன ஆய்வாளர் கூறுகையில், ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆவணங்கள் இன்றி இயக்கப்படும் வாகன உரிமையாளர்களின் வீட்டு முகவரிக்கு கடிதம் அனுப்பப்படுவதாகவும் செல்போன் எண்ணுக்கு எச்சரிக்கை தகவல் அனுப்பப்படுவதாகவும் கூறிய நிலையில், அரசு சத்துணவு பொருட்களை ஏற்றி செல்லும் லாரிகளே 3 ஆண்டுகளாக எந்த ஆவணங்களும் இல்லாமல் செயல்படுவது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில் வாகனத்தை நிறுத்தும் பொழுது ஓட்டுநர் நிறுத்தாமல் சென்றதால் 2 கிலோமீட்டர் துரத்தி பிடித்ததாகவும் வாகனத்தில் 10க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் அமர்ந்து இருந்ததாக கூறினர். ஆவணங்கள் இன்றி இயங்கிய லாரியை பறிமுதல் செய்த நிலையில் ஆவணங்கள் இல்லாமல் இயங்கும் வாகனங்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை தொடரும் என எச்சரித்தார். இதுகுறித்து RCMS குடோன் அதிகாரிகளிடம் கேட்டபொழுது, வழக்கமாக இயங்கும் வாகனம் வேறு இடத்திற்கு சென்று விட்டதால் அவசரத்திற்காக இந்த வாகனத்தை பயன்படுத்தினோம் எனவும், நம்பிக்கையின் பேரில் ஆவணங்களை சரிபார்க்காமல் பொருட்களை ஏற்றி அனுப்பியதாகவும் விளக்கம் அளித்தனர். ராசிபுரம் தாலுகா செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.